2000 வருஷத்துக்கு முன்னாடி பழங்கால மதுரை வீதிகள்ல நீங்க நடந்து போறதா ஒரு நிமிஷம் அப்படியே கற்பனை செஞ்சு பாருங்களேன். ஒரு பக்கம் ஒரு தமிழ் புலவர் ரொம்பவே சிக்கலான தமிழ் இலக்கண விதிகளுக்கு உட்பட்டு ஒரு கவிதையை ஏற்றிக்கிட்டு இருக்காரு. அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி பார்த்தா ரோமானிய வியாபாரிகள் அவங்க ஊர் பேரரசர் அகஸ்டஸ் உருவம் பொறிச்ச சுத்தமான தங்க நாணயங்களை அப்படியே அள்ளி கொடுத்துட்டு அதுக்கு பதிலா மிளகு மூட்டைகளை வாங்கிட்டு இருக்காங்க. என்னடா இது, நம்பவே முடியலையேன்னு தோணுதில்ல? ஆனா இதுதான் நிஜம். இந்த சுவாரஸ்யமான வரலாற்று ஆய்வுக்கு உங்களை வரவேற்கிறேன். பழங்கால தென்னிந்தியா அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ மனப்பாடம் பண்ண வேண்டிய அரசர்களின் பெயர்கள், போர் நடந்த தேதிகள்னு போரடிக்கிற விஷயங்களை நாம பார்க்க போறதில்ல. இன்னைக்கு நாம அந்த பழங்கால வரலாற்றை முற்றிலும் ஒரு நவீன பார்வையில அலச போறோம். சொல்லப்போனா இது வெறும் கடந்த காலம் கிடையாது, ஒரு பழங்கால நவீனத்துவம். இன்னைக்கு நாம பார்க்க போற 5 முக்கியமான விஷயங்கள்: உலகளாவிய வர்த்தக மையம், நீர், அதிகாரம் மற்றும் உள்கட்டமைப்பு, சூழலியல் மற்றும் சமூக கட்டமைப்புகள், உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் கட்டிடக்கலைக்கான போட்டி. பகுதி 1: உலகளாவிய வர்த்தக மையம். இது அன்றைய உலக பொருளாதாரத்தோட மையப்புள்ளியா எப்படி செயல்பட்டது? சுருக்கமா சொல்லணும்னா, அன்றைய நியூயார்க் அல்லது துபாய் மாதிரி இது எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாம். முசிறி, தொண்டி, குர்க்கை இந்த மாதிரி செழிப்பான துறைமுகங்கள்ல கிரேக்கர்களும் ரோமானியர்களும், அதாவது யவனர்கள் வந்து அப்படியே குவிஞ்சாங்க. நம்ம ஊர் மிளகு, கொர்க்கையோட முத்து, யானை தந்தம் இதையெல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கு ஈடா தூய ரோமானிய தங்கத்தை அப்படியே கொட்டி கொடுத்தாங்க. இந்த மாபெரும் சக்சஸ்க்கு காரணம் எந்த அதிர்ஷ்டமும் கிடையாது, பருவக்காற்றுகளை மிக துல்லியமா கணிச்சு பயன்படுத்தின அவங்களோட சயின்ஸ் தான். இயற்கையை எப்படி தங்களுக்கு சாதகமா மாத்திக்கிறதுன்னு அவங்களுக்கு ரொம்பவே தெளிவா தெரிஞ்சிருந்தது. இது எந்த அளவுக்கு உச்சியில இருந்துச்சு தெரியுமா? ரோமானிய செல்வம் இந்தியாவிற்கு சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு ரோமானிய அறிஞர் பிளினி நிஜமாவே ரொம்ப வேதனையோட புலம்பி எழுதியிருக்காரு. அவ்வளவு பெரிய ரோமானிய பேரரசோட செல்வம் எல்லாம் நம்ம ஊரு துறைமுகங்கள்ல வந்து குவிஞ்சிருக்குன்னா, அன்றைய உலக பொருளாதாரத்துல தென்னிந்தியாவோட கெத்து எப்படி இருந்திருக்குன்னு பாத்துக்கோங்க. பகுதி 2: நீர், அதிகாரம் மற்றும் உள்கட்டமைப்பு. உள்கட்டமைப்பு எப்படி அரசியல் அதிகாரத்தோட நேரடி அடித்தளமா இருந்துச்சுன்னு கலிங்க அரசன் காரவேலனோட காலகட்டத்தை வச்சு பார்க்கலாம். காரவேலன் தன் பெருமைய சொல்ல பாறையில செதுக்கின ஹாத்தி கும்பா கல்வெட்ட பார்த்தா அது அப்படியே ஒரு பழங்கால லிங்க்டின் ப்ரொஃபைல் மாதிரியே இருக்குங்க. நந்தர்கள் காலத்து நீர்கால்வாய நான் விரிவுபடுத்தினேன்னு ரொம்ப பெருமையா அதுல பதிவு செஞ்சிருக்காரு. ஏன்னா தண்ணீர் வளத்தை பெருக்கினா விவசாயம் உயரும், விவசாயம் உயர்ந்தா வரி வருவாய் அதிகரிக்கும், அந்த பணத்தை வச்சு ஒரு மாபெரும் இராணுவத்தை கட்டமைக்கலாம் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கு. இதுதான் அதிகாரத்தோட உண்மையான ரகசியம். பகுதி 3: சூழலியல் மற்றும் சமூக கட்டமைப்புகள். இலக்கிய முதிர்ச்சியும் அதே சமயம் பல சமூக முரண்பாடுகளும் நிறைஞ்ச சங்க காலத்துக்குள்ளே இப்போ நாம போக போறோம். தொல்காப்பியத்துல வர்ற இந்த 5 அமைப்பு இருக்கு பாருங்க, அது ஒவ்வொரு மனநிலைக்கும் சூழலுக்கும் ஏத்த மாதிரி செட் பண்ண ஒரு பக்கா ஸ்பாட்டிஃபை பிளேலிஸ்ட் மாதிரி இருக்கு. உதாரணத்துக்கு மருத நிலத்தை எடுத்துக்கோங்க. அங்க விவசாயம் செழிச்சு செல்வம் குவியும். பணம் அதிகமா இருக்கிற இடத்துல இயல்பாகவே பொறாமையும் குடும்ப சண்டைகளும் வரும் இல்லையா? அந்த மனித உளவியல அந்த நிலத்தோடும் கடவுளோடும் தொழிலோடும் அப்படியே கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அவங்களோட சூழலியல் அறிவு நிஜமாவே பிரமிக்க வைக்குது. ஆனா அதே சமூகத்துல பெண்களோட நிலை எப்படி இருந்துச்சு? இங்கதான் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருக்கு. ஒரு பக்கம் காதல் திருமணங்கள் சகஜமா நடக்குது, ஔவையார் மாதிரி பெண் பார்ப்புள்ளவர்கள் அரசர்களுக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு கொண்டாடப்படுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் உயர் சமூகத்துல கணவன் இறந்ததும் மனைவியும் தீயில இறங்குற கொடூரமான சதி வழக்கம் இருந்திருக்கு. நீங்க அதிகார மையத்துக்கு எவ்வளவு நெருக்கமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட தனிமனித சுதந்திரம் பறிபோயிருக்கு அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை. இதே மாதிரி இன்னொரு முரண்பாடு சாதவாகனர்கள் காலத்திலயும் நடந்திருக்கு. கௌதமிபுத்திர சதகர்ணி, வசிஷ்டபுத்திர அப்படின்னு அரசர்கள்லாம் அவங்க அம்மா பேரை அடையாளத்துக்காக ரொம்ப பெருமையா வச்சுக்கிட்டாங்க. ஆனா உண்மையான அரசு அதிகாரமும் யாருக்கு அடுத்த சிம்மாசனம் அப்படிங்கிற வாரிசுரிமையும் முற்றிலும் தந்தை வழி தர்மசாஸ்திர முறையை தான் ஃபாலோ பண்ணுச்சு. பேருக்கு தாய் வழி, பவருக்கு தந்தை வழி. எவ்வளோ பெரிய முரண்பாடு பாத்தீங்களா? பகுதி 4: உள்ளாட்சி அமைப்புகள். இன்டர்நெட், செல்போன் எதுவுமே இல்லாத அந்த காலத்துல ஒரு அரசன் இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தை எப்படி நிர்வகிச்சிருப்பாரு? பிற்கால சோழர்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம். சோழர்களோட நிர்வாக அமைப்பு ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி ரொம்ப தெளிவான படிநிலைகளை கொண்டிருந்தது. சாம்ராஜ்யம் மண்டலங்களா, அப்புறம் வளநாடுகளா, நாடுகளா, கடைசியா கூற்றங்களா, அதாவது கிராமங்களா பிரிக்கப்பட்டுச்சு. மன்னர் மையத்துல இருந்து போர்களையும் வெளியுறவு கொள்கைகளையும் பார்த்துக்க ஒவ்வொரு கிராமமும் தங்களுக்கு தேவையான விஷயங்களை தன்னாட்சி முறையில ரொம்ப திறம்பட அவங்களே பார்த்துக்கிட்டாங்க.
இதுல ரொம்பவே மாசான ஒரு விஷயம் என்னன்னா இந்த குடவோலை முறை தான். யார் ஏரியாவை தூர்வாடுறது, நிலப்பதிவுகளை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு உள்ளூர் பஞ்சாயத்துக்கெல்லாம் அரசனோட நேரடி தலையீடு தேவையே இல்லை. மக்கள் அவங்க பிரதிநிதிகளை அவங்களே குலுக்கல் சீட்டு மூலமா ஜனநாயக முறையில தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. இது நிஜமாவே அந்த காலத்தோட ஒரு பிரில்லியண்டான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெக்னாலஜின்னு தான் சொல்லணும். இறுதியா பகுதி 5 கட்டிடக்கலைக்கான போட்டி. பல நூற்றாண்டுகளா நீடிச்ச இந்த இரத்த களரியான மோதல்கள் எப்படி ஒரு மாபெரும் கலைப்போட்டியா மாறுச்சுன்னு பார்க்கலாம். பல்லவர்களுக்கும் தக்காணத்தை ஆண்ட சாளுக்கியர்களுக்கும் நடந்த கொடூரமான போர் பற்றி நிறைய வரலாற்று பதிவுகள் இருக்கு. முக்கியமா சாளுக்கிய மன்னன் 2ஆம் புலிகேசியும் பல்லவ மன்னன் 1ஆம் நரசிம்மவர்மனும் போர்க்களத்துல இரக்கமே இல்லாம மோதி கொண்டதும் பல்லவர்களால வாதாபி நகரம் எரிக்கப்பட்டதும் வரலாறு மறக்க முடியாத கொடிய சம்பவங்கள். ஆனா இந்த போர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஆர்டிஸ்டிக் ஸ்பேஸ் ரேஸா மாறிடுச்சு. யார் கெத்துன்னு நிரூபிக்க ஷாலூக்கியர்கள் வட இந்திய தென்னிந்திய ஸ்டைல மிக்ஸ் பண்ணி பட்டடக்கல்லில் வேசராபாணி கோயில்களை கட்டினாங்க, அஜந்தா ஓவியங்களை ஆதரிச்சாங்க. அதுக்கு போட்டியா பல்லவர்கள் சளைக்காம மாமல்லபுரத்துல ஒற்றைக்கல் ரதங்களையும் பிரம்மாண்டமான காஞ்சி கைலாசநாதர் கோயிலையும் கட்டி திராவிட கட்டிடக்கலையை உச்சிக்கு கொண்டு போனாங்க. வன்முறை எப்படி ஒரு கட்டத்துல அழகியலோட உச்சத்தை தொட்டுச்சுங்கிறதுக்கு இது ஒரு கிளாசிக் உதாரணம். இதுக்கு பின்னாடி ஒரு செம்ம சுவாரஸ்யமான மொழியியல் முரண்பாடும் இருக்கு. உலகமே வியக்கிற கலைகளை உருவாக்குன பல்லவா அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு கொடி அல்லது கிளைன்னு அர்த்தம் இருந்தாலும் ஆரம்பகால தமிழ் அகராதிகள்ல இந்த வார்த்தைக்கு திருடன் அல்லது கால்நடைகளை திருடுற முரடன்னு அர்த்தம் கொடுத்திருக்காங்க. ஒரு காலத்துல எல்லையோர பழங்குடிகளா இருந்தவங்க எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு காஞ்சியில மாபெரும் பல்கலைக்கழகங்களையும் பிரம்மாண்ட கோயில்களையும் உருவாக்கின பேலரசா மாறினாங்க அப்படிங்கிறது காலத்தோட ஆச்சரியமான முரண். உலகளாவிய வர்த்தகம், ஆழமான இலக்கியம், தன்னாட்சி அமைப்புகள்னு பல நூற்றாண்டுகளை ரொம்பவே சுவாரஸ்யமா கடந்து வந்துட்டோம். கடைசியா உங்ககிட்ட இந்த ஒரு கேள்வியை கேட்டுட்டு நான் முடிக்கிறேன். இன்டர்நெட் இல்லாத, எந்த டெக்னாலஜியுமே இல்லாத காலத்திலேயே உலகத்தோட செல்வங்கள் எல்லாம் உங்க காலடியில குவிஞ்சிருந்துச்சுன்னா, இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க தினமும் நடந்து போற உங்க சொந்த ஊர் வீதிகளுக்கு அடியில இன்னும் என்னென்ன சரித்திரங்கள், என்னென்ன ரகசியங்கள் புதைஞ்சு கிடக்குமோ யாருக்கு தெரியும்? கொஞ்சமாச்சும் இதை பத்தி சிந்திச்சு பாருங்க.